நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு நாளைக்கு வெளிவர உள்ள பராசக்தி படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டபடி நாளைக்கு படம் வெளியாகும்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்பதிவும் இப்போ தொடங்கியாச்சு. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதர்வா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பராசக்தி. நாளைக்கு இந்த படம் வெளிவரும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இந்திக்காரர் மதுராத்தா, இந்திக்காரர் தமிழ் போலாம். 1960 இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை மையப்படுத்தி உருவானது தான் இந்த படம். இந்த படத்துக்கு தணிக்கை சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. குறிப்பா வரலாறு சார்ந்த படம்ன்றதுனால வரலாற்று தரவுகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படக்குழு சொன்னதா கூறப்படுது. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. பராசக்தி படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஏ சர்டிஃபிகேட்னா 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் படத்தை பார்க்க முடியும். அப்படி 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்குற மாதிரினா அவங்களோட பெற்றோர்களோட தான் வந்து படத்தை பார்க்கணும். இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? பராசக்தி படம் 2 மணி நேரம் 43 நிமிஷம் இருக்கிறதா தணிக்கை குழு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல பராசக்தி படத்துக்கு முன்பதிவு தொடங்கியாச்சு. பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.